Hi hello guys, welcome back to Raja Tech channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது அந்த ஒரு வீடியோனுடைய வியூஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான சிம்பிளான ஒரு டிப்ஸையும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூட்டோரியல் வீடியோ தான் இந்த ஒரு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். பொதுவாவே நம்ம ஒரு வீடியோ மேக் பண்றோம் அப்படினு சொன்னா அதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படினு எடுத்துக்கிட்டா தம்ப்நெயில், அது போக ரெண்டாவதா மூணாவதா இருக்கக்கூடிய விஷயம் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி டேக்ஸ், இந்த மாதிரியான செக்ஷன்லாம் இருக்குது. ஸோ டைட்டில் அண்ட் டேக்ஸ் அந்த ரெண்டு விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கொடுக்குறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ஐடியாஸாக சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவோம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நம்ம சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், கூகுளில் சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அனதர் கீவேர்ட் சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். பட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் நம்ம ப்ராப்பராக பண்ணுறதுக்கு சில எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஒரு விதத்தில் ஒரு சின்ன ஒரு ஆப் டேக்ஸ் யூ அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆப் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஆப்பை பற்றின ஒரு சின்ன டியூட்டோரியல் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பை நீங்க பயன்படுத்தி வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் வந்து ஒரு ஐடியா கொடுக்கும் உங்களுக்கு. டைட்டில் நம்ம எப்படி கொடுக்கிறது, ஜஸ்ட் வந்து டேக்ஸா தான் அது வரும். பட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம டைட்டில் எழுதும் போதும் நம்மளுடைய சேனல் பேரை எக்ஸ்ட்ராவா போடுவோம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வந்து ரொம்ப லென்த்தாலாம் இருக்காது. ஒரு 100 வேர்ட்ஸுக்குள்ள எழுதணும். நம்ம எப்படியும் ஒரு 60 இல்ல 70 வேர்ட்ஸ் வந்து நம்ம எழுதுறோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல கண்டிப்பா வந்து இந்த டேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு யூனிக்கான நேமை வந்து நம்ம வந்து டைட்டிலா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆப் வந்து பாத்தீங்கன்னா லீகலான ஒரு விஷயம் தான். நமக்கு ஜஸ்ட் ஐடியாக்காக கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே சமயம் இதுல வந்து கண்டிப்பா உங்களோட யூனிக்கான கண்டென்ட்டும் இருக்கணும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. நார்மலா நம்ம எந்த ஒரு வீடியோனாலும் மேக் பண்ணிட்டு இந்த மாதிரி டேக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து சர்ச்சிங்ல வந்து நம்மளுடைய வீடியோ டாப்ல கொண்டு போகும். அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கணும். அதுல ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் எல்லாமே முக்கியமா மெயின்டைன் ஆயிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பொறுத்து அது போக வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான ஆக்ஸ்ல வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜஸ்ட் ஐடியாஸ்க்காக சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம ஆட் பண்ணி நம்மளுடைய வீடியோல கொடுக்கும்போது ஆடியன்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி சர்ச் பண்ணுனாங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய வீடியோ வந்து ஒரு அளவுக்கு ரேங்க் ஆகும். அதுல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா டாப் 10 இல்ல டாப் 5 டாப் ஃபர்ஸ்ட்ல கூட நம்மளுடைய வீடியோ வந்து ரேங்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ், அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொபைல் யூடியூபர்ஸ் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா சேனலுக்கு கீவேர்டு கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு ஐடியாவுக்கு நம்ம யூடியூப், கூகுளை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா பார்க்கும்போது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல இருக்கக்கூடிய அனலிட்டிக்ஸும் இருக்குது. பட் அது போக வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் கொடுக்குறதுக்குன்னு ஒரு ஆப் அப்படின்னு சொன்னா அந்த டேக்ஸ் யூ அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ இதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ் அந்த ஆப்பை பற்றின ஃபுல் டியூட்டோரியலும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் வந்து எப்படி யூடியூப்ல ஒர்க் ஆகுது, அதே மாதிரி இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ப்ராப்பராக செட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். அந்த ஒரு வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஐ கார்டு, எண்டு ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையுமே அதனுடைய லிங்க் கொடுக்குறேன். ப்ராப்பராக ஒவ்வொரு விஷயங்களையும் செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட்டும் கூட தனியாக இருக்குது க்ரோவிங் டிப்ஸ்க்காக. ஸோ அந்த ஒரு பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், எந்த ஒரு கேட்டகரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுல காமனா யூஸ் பண்ணக்கூடிய டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சோ அதை எப்பவுமே நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் யூடியூப் பத்தி சொல்லி கொடுக்குறோம்னா கண்டிப்பா நான் வந்து எல்லா வீடியோஸ்லயுமே ஒரே மெயினான டாபிக்கா இப்ப யூடியூப் டியூட்டோரியல், யூடியூப் டிப்ஸ், அதுக்கடுத்து யூடியூப்னுடைய நியூ அப்டேட், இந்த மாதிரியான பேசிக்கான டேக்ஸ் எல்லாமே நான் கொடுப்பேன். கூகுள் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேக்ஸும் நான் வந்து செட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா வீடியோஸுமே அது ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கறதால. அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ எதை பத்தினது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயங்களும் அந்த வீடியோல ஆட் பண்ணணும். சோ இதுக்காக தான் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பயன்படுது. சோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனல் ரிலேட்டடா உள்ள கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பக்காவா கொடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா வீடியோ ஒவ்வொரு வீடியோ நீங்க மேக் பண்ணும்போது அந்த ஒரு வீடியோக்கு ரிலேட்டடா ஒரு 3-4 டேக்ஸ் வந்து கொடுங்க. கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு உங்களுடைய கண்டென்ட்டும் யூனிக்கா இருக்கு, ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனும் அந்த ஒரு வீடியோல நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல யூடியூபே ஆட்டோமேட்டிக்கா ப்ரோமோட் பண்ணுவாங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங், சஜஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாத்தையுமே. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து நல்லாவே க்ரோ ஆகும். அது உங்களுடைய சேனல் க்ரோத்தையும் இன்னும் கொஞ்சம் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அந்த டேக்ஸ் யூ ஆப்பை பத்தின ஃபுல் டியூட்டோரியலும் இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி அதுல கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஒரு சின்ன ஸ்கிரீன் வீடியோல அதை பத்தி டீடைலா பார்க்கலாம். கைஸ் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல இப்போ வந்து சர்ச் பண்ணுங்க டேக்ஸ் யூ அப்படிங்கறத. இந்த ஆப் தான் அது வந்து. ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஓப்பன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். ரெண்டு மேஜரான விஷயங்கள் இதுல கொடுத்துருக்காங்க. அதாவது சஜஷன் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு தகுந்த மாதிரி யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படிங்கறத நான்
சர்ச் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வேணுமோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் வந்து இப்போ வந்து யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிட்டு செக் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ் தமிழ் டெக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக், அதுக்கப்புறம் கைன் மாஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் டிப்ஸ், ஸ்டார்டிங் டிப்ஸ், வீடியோ ஷூட்டிங் டிப்ஸ், வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான டிப்ஸ், க்ரோவிங் டிப்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அது போக யூடியூப் டுட்டோரியல்னு சர்ச் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் செட்டிங்ஸ்னு சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கீவேர்ட்ஸையும் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். என்னுடைய கேட்டகரிக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா தான் எல்லாத்துக்குமே. ஸோ ஐடியா வந்து இது கிரியேட் பண்ணி தரும் நமக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ரொம்ப லென்த்தாக கொடுக்காதீங்க. ஜஸ்ட் நான் இப்போ சொன்ன மாதிரி ஜஸ்ட் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறோம்னா அதில் க்ரோவிங் டிப்ஸு, அப்லோடிங் டிப்ஸு, வீடியோ ஷூட்டிங் டிப்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை கொடுங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ ஷூட்டிங் டிப்ஸ் இன் தமிழ் எக்ஸ்பிளைன், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அதிகமாக போய்கிட்டே இருக்கிற மாதிரி டைட்டிலில் வந்து கொஞ்சம் கொடுங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டேக்ஸில் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வீடியோ வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு அதில் வந்து டேக்ஸ் வந்து ஒரு டேக்ஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தரும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் என்னுடைய சேனலுக்குள்ளே நான் இப்போ வந்துட்டேன். அதில் ரீசெண்டாக இப்போ அப்லோட் பண்ண அந்த ஒரு வீடியோனுடைய லிங்க்கை வந்து ஷேர் கொடுத்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஆப்குள்ளே நான் போயிட்டு அதில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு வீடியோவில் வந்து நான் என்ன மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கும் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கக்கூடிய வீடியோனாலும் எடுத்து அதில் வந்து என்ன மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஐடியா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்கள மாதிரியே கொடுக்காம மேக்ஸிமம் கொஞ்சம் யூனிக்காக கொடுங்க. ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறதுல எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஹவ் ஐ ஷூட் மை யூடியூப் வீடியோஸ், யூடியூப் டிப்ஸு, அதுக்கப்புறம் ஹவு டு ஏர்ன் மணி ஆன் யூடியூப். இது வந்து பேசிக்காக காமனாக எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால் நான் இதை வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் காமனான டாபிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் எல்லா வீடியோஸ்லையுமே. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து காமனாக எல்லா வீடியோஸ்லையுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. ஸோ யூடியூப் டுட்டோரியல் அந்த மாதிரியான விஷயங்கள், யூடியூப் டிப்ஸ், இதெல்லாம் நான் வந்து பேசிக்காக கொடுப்பேன். ஸோ அது போக இன் தமிழ், எல்லாமே தமிழ் லாங்குவேஜில் தான், அதனால் அப்படி கொடுத்துருக்கேன். அது போக ராஜா டெக், அதுக்கப்புறம் என்னுடைய நேம் ராஜதுரை அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஆப்பில் மேஜராக ஒர்க் ஆகக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் காம்படிட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய காம்படிட்டர் யார் அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி. பட் அது வந்து மேக்ஸிமம் எனக்கு வந்து கரெக்டாக ஷோ பண்ணுற மாதிரி இன்னும் தெரில. பட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பில்ட் யூடியூப் பேக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பேக் லிங்க்ஸ் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிஃபால்ட்டாகவே இந்த சேனல் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி அதன் மூலிமா வந்து வீடியோ வந்து நிறைய லிங்க்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. கைஸ் இந்த ஒரு ஆப்பை பொறுத்தவரை நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது டேகாக இருக்கட்டும் இல்லைனா டைட்டிலாக இருக்கட்டும், ப்ராப்பராக கொடுக்குறதுக்கு ஒரு சின்ன வார்த்தைகள் கூட எனக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது, என்ன மாதிரி நம்ம கொடுக்கலாங்கிறது தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ஆப்பை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்க முடிகிற அளவுக்கு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப லென்த்தாலாம் சர்ச் பண்ணாங்க, ஷார்ட்டாக சர்ச் பண்ணாலே பெஸ்ட்டான கீவேர்ட்ஸ் எல்லாமே வரும். அதெல்லாம் ஃபைன் பண்ணி கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்குமாக மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கிட்ட வந்து கீவேர்ட் சாஃப்ட்வேர் டூல் இருக்குது, அதை வச்சு நான் பண்ணுறேன்னாலும் கண்டிப்பாக பண்ணலாம். அதே மாதிரி என்னைய மாதிரியே நீங்கள் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக கொடுக்குற மாதிரியும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப் வந்து நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் சஜஷன் பண்ணேன். அவ்வளோதான். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இந்த ஆப்பை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் சொல்லிட்டேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது அந்த ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணும்போது அந்த ஒரு வீடியோ, அதாவது பாப்புலர் வீடியோவாக வரக்கூடிய வீடியோஸினுடைய டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கண்டென்ட்டை கொஞ்சம் யூனிக்காக கொடுங்க. அவங்க பண்ணுறாங்கன்னா அதை ஜஸ்ட் ஐடியாவாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுடைய கண்டென்ட்டை வந்து டாப்பில் கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் அண்ட் டேக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும்போது எனக்கு வந்து பேசிக்கா ஐடியாஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது, அந்த ஐடியாஸ் வந்து அடுத்த சேனல்ல இருந்து நம்ம எடுத்து பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மொபைலில் யூடியூப் சேனல் ரன் பண்றவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ இதையே மேஜரா வச்சு பண்ணாதீங்க. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிட்டேன். ஒரே ஆப்ஷனுக்குள்ள போகாம எல்லா ஆப்ஷனுமே எடுத்து அதுல எது பெஸ்டா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து நீங்க கொடுங்க. கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் guys. அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் guys இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை see you. இன்ஸ்டால நல்ல வீடியோஸ் சந்திப்போம்.